எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவர் மீதும் இறைவன் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். மழை மற்றும் குளிர்காலங்களில் நமக்கு என்ன மாதிரியான ஹெல்த் கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் விஷயங்கள்லாம் பண்ணிக்கலான்றதை பற்றி பேசணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான சிம்டமை பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த தும்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தும்மல் நிறைய வகைப்படும். இப்போ நம்ம தூசியில போறோம் அப்படின்னா தும்மல் வர்றது காமன் ஸ்னீசிங். நம்ம தும்மும்போது ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி நீர் தெளிப்புடன் கூடிய தும்மல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோய்த்தன்மை. தூசி வரும்போது தும்மல் வர்றது அது ஒரு பாதுகாப்பு. தூசி உள்ள போயிடக்கூடாது, அப்படி உள்ள போயிட்டா கூட மேலோட்டமா இருக்கிற தூசிகளை வெளியே தள்ளுறதுக்காக தும்மல் வரும். ஆனா இந்த நீர் தெளிப்பு போன்ற தும்மல் வருவது என்பது ஒரு நோய்த்தன்மை. அது எதனால ஏற்படுது அப்படின்னா, அடிப்படையான காரணம் மழை மற்றும் குளிர்காலங்கள்ல வெளி சூழல்ல காற்று எப்படி இருக்கும்? ஈரப்பதம் நிறைந்ததாக இருக்கும், குளிர்த்தன்மை நிறைந்ததாக இருக்கும். அந்த காத்து நமக்கு உள்ள, அதாவது நம்ம நுரையீரல்களுக்குள்ள போகும்போது நுரையீரலுடைய ஈரப்பத சமநிலை பாதிக்கப்படும். இப்ப நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதுல ஓவர் ட்ரைனஸும் இருக்கக்கூடாது, அதீதமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. ஒரு பேலன்ஸ்டான மாய்ஸ்சர் நுரையீரல்ல இருக்கணும். அதுதான் நுரையீரலுடைய இயல்பு. நுரை அப்படின்னால என்னன்னா, ட்ரைனஸும் இல்லை, நீரும் இல்லை, நடுவுல. இதுதான் நுரையீரல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கான தட்ப வெப்பம். இந்த தட்பவெப்பம் நிலவுனாதான் நுரையீரல் நல்ல முறையில சுருங்கி விரிஞ்சு காற்று பிராண சக்தியை வெளியிலிருந்து உள்வாங்கி அதை உடம்பு முழுக்க பரப்பி நம்மளுடைய ஜீரணம், கழிவு நீக்கம், உடல் அசைவுகள், இந்த மாதிரி எல்லா வேலைகள்லையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மழை காலங்கள்ல, குளிர்காலங்கள்ல அதிகமான ஈரப்பதம் உள்ள காத்து உள்ள வரும்போது நுரையீரல் அது சேரும்போது நுரையீரல் என்ன ஆயிடுதுன்னா கனம் ஆயிடுது, பாரம் ஆயிடுது. ஏன்னா தண்ணி சத்து சேரும் போது அது பாரமாகும் தானே, சரியா? அப்போ நுரையீரலால நல்லபடியா சுருங்கி விரிய முடியாது. இப்போ இந்த மாதிரி நிலை உருவாகிறதுக்கு எது காரணம்? வெளி சூழலுடைய தட்பவெப்பம் காரணம், நம்ம மிஸ்டேக் கிடையாதுல்ல, சரியா? இப்ப இந்த மாதிரி நிலையில நுரையீரல் என்ன பண்ணும்? ஒரு ஆரோக்கியமான நுரையீரல் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னிடம் தேங்கியுள்ள அந்த அதீதமான ஈரப்பதத்தை சிறுநீரகத்தை நோக்கி கடத்தி விட வேண்டும். சிறுநீரகத்திட்ட கொடுத்து, இந்தாப்பா என்கிட்ட நிறைய தண்ணி சேர்ந்துருச்சு வெளியில இருந்து, நீ அதை வெளியில அனுப்பிச்சிரு அப்படின்னு சிறுநீரகத்திட்ட கொடுத்துரும். இதுதான் முறை, இதுதான் உலக வழக்கம், அந்த மாதிரி உடல் வழக்கம் இதுதான். இப்போ நுரையீரல் ஆரோக்கியமா இல்லாத நிலையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஆரோக்கியமா இல்லாத நிலைன்னு நம்ம குறிப்பிடுறது என்னன்னா, நுரையீரல் தன்கிட்ட சேர்ந்திருக்க அதிகமான நீர் சக்தியை சிறுநீரகத்துக்கிட்ட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. சிறுநீரகத்தை கொடுத்துட்டா அது வெளியே அனுப்பிச்சு விட்டுரும் சிறுநீரகம், ஆனா கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. இந்த நிலைமையில நுரையீரல் என்ன பண்ணும்? சரி, நம்மளே இதை வெளியே தள்ளிடலாம்னு நினைச்சு தும்மும், தும்மலை ஏற்படுத்தும். அந்த தும்மல்ல தான் அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி தண்ணி வரும். அதுவும் கண்டினியூஸா வரும், வந்துகிட்டே இருக்கும், தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பெயிண்ட் கிண்டு உள்ள இருந்தா கூட ஒரு சோறே அடிச்சு விட்டுறலாம், ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி. அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும், மிகப்பெரிய தொந்தரவா இருக்கும். ஒரு 5 தும்மல் தும்மிட்டீங்கன்னா பாடி டோட்டலா டயர்ட் ஆயிரும், அப்படியே தூக்கமா வர ஆரம்பிச்சு, சரியா? ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வருது அப்படின்ற பட்சத்துல நம்ம 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம நுரையீரல் நிறைவான சக்தி நிலையில இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சரியா? நிறைவான சக்தி நிலையில என்ன ஆகும்? அது கிட்னிக்கு அனுப்பப்பட்டு யூரினா வெளியே போயிடும். அதனாலதான் மழை காலங்களையும் குளிர்காலங்களையும் அதிகமா யூரின் போறதுக்கு காரணம் என்ன? இந்த வெளி சூழல்ல இருந்து அந்த காற்று உள்ள போய் நுரையீரல் இருந்து சிறுநீரகத்துக்கு போய் யூரினா வெளியே போகும். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆரோக்கியமா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் நுரையீரல. அடுத்து என்ன பண்ணணும்? இதை சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளை செய்யணும். என்ன பண்ணக்கூடாது? மருந்து மாத்திரை சாப்பிட்டு இந்த நுரையீரலை, தும்மலை அடக்கிடக்கூடாது, சரிங்களா? இதுல கிளியரா இருக்கும். இப்போ நம்ம என்ன மாதிரி சிகிச்சை பண்ணிக்கலாம், நம்ம செல்ஃபா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
LU5 அப்படின்னு ஒரு அக்குபஞ்சர் புள்ளி இருக்குது. லங்ஸ் உடைய மெரிடியன்ல இருக்கக்கூடிய 5வது புள்ளி. அது எங்க இருக்குதுன்னா, இந்த நீங்க உங்க கையை நீட்டுங்க. அந்த கையை கையில வந்து முழங்கை மடிப்பு ரேகை இருக்கா? கையை மடிக்கும் போது அந்த முழங்கை ரேகை மடங்குதா? அந்த முழங்கை ரேகையில அப்படி நடுவுல கை வச்சீங்கன்னா ஒரு பெரிய நரம்பு இருக்கும். இப்படி பிடிச்சிங்கன்னா தெரியும். அந்த நரம்பு தெரியுதா? அந்த நரம்பு இப்படி பிடிக்கலாம். அந்த நரம்புக்கு வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன், பள்ளம். சரியா? புரியுதுங்களா? முழங்கை மடிப்பு ரேகையில இருக்கக்கூடிய அந்த நரம்பு அப்படி பிடிங்க. அதுக்கு வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய புள்ளி தான் LU5. அதாவது நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரியான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய புள்ளி. அப்போ இந்த தும்மல்ல நீர்த்தன்மை அதிகமா வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கையை நீட்டி உங்க ஆள்காட்டி விரலால அந்த LU5 அப்படி கை வச்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஜென்டலா ஒரு ப்ரெஷர் பண்ணி விடுங்க. ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து அழுத்தி எடுக்கிறது, அழுத்தி எடுக்கிறது, அழுத்தி எடுக்கிறது, அழுத்தி எடுக்கிறது. இதுதான் ப்ரெஷர். சரியா? இல்லாட்டினா கை வச்சு அப்படியே ஒரு கிளாக் வைஸ் இப்படி சுத்தலாம். எப்படி வேணாலும் இந்த ப்ரெஷரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டு பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நுரையீரலுக்கும் சிறுநீரகத்துக்கு இடையில அந்த கனெக்டிவிட்டி வந்து எனேபிள் ஆகும். தும்மல் மூலமா ஸ்ப்ரேவா வெளியே போகக்கூடிய அந்த ஈரப்பத தன்மை யூரினா வெளியே போயிடும். இதுதான் ஆரோக்கிய நிலை. இப்ப LU5ங்கிற புள்ளி இதுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான புள்ளி. சரிங்களா? இந்த அக்குபஞ்சர்ல வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது வந்து அந்த அழுத்தம் வந்து நல்லபடியா செயல்படுறதுக்கு உதவக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் அக்கு ப்ரெஷர்ல நீங்க அழுத்தம் கொடுத்துக்க போறீங்க அப்படின்னா முதல்ல அவங்க கை கால் முகத்தை கழுவணும். என்னைக்குமே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம இன்னொருத்தருக்கு பண்றோம் அப்படின்னா கை கால் முகத்தை கழுவிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பா ஒரு 2-3 ஸ்டெப் மேலதான் இருக்கும். இது என்னுடைய அனுபவம். சரிங்களா? அதனால நீங்க எப்பவுமே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கை கால் முகத்தை கழுவிக்கிட்டு நல்லா தொடச்சிட்டு உட்காந்து இந்த அக்குபஞ்சர் புள்ளியில ப்ரெஸ் பண்றீங்க. ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு உடனே ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. ஏன்னா நீங்க ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு சக்தி ஓட்டத்துல ஒரு தூண்டுதலை ஏற்படுத்திருக்கீங்க இல்லையா? அந்த தூண்டுதலை பாடி வந்து கேரி பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுல தொடரணும். நம்ம இம்மீடியட்டா எழுந்து போய் ஒரு வேலையில ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அந்த தூண்டல் வந்து தடைப்பட்டு விடவும் வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால என்னைக்குமே ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையில ஒரு புள்ளியை நாம் தூண்டி விட்ட பிறகு குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடமாவது கண்களை மூடி அமர்ந்திருக்க வேண்டும். இப்ப நீடில் போடுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்களை கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்லுவோம். இந்த தொடு சிகிச்சை பண்றவங்களோ அழுத்தம் கொடுக்குறவங்களோ முடிஞ்சிருச்சு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி பண்றது வந்து தவறுன்னு நான் சொல்லலை. பட் இன்னும் கூட எஃபெக்டிவா இருக்கணும்னா நீங்க அந்த அழுத்தம் கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லுவேன். நானும் நம்ம கிளினிக்ல இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, கண்ணை மூடி உட்கார சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுத்துட்டு, நான் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே நீங்க கண்ணை திறந்துடக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காரு, நான் சொல்லும் போது தான் திறக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அவங்க உட்காந்துருவாங்க. இதோட ரிசல்ட் வந்து நிறைய பேருக்கு நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லபடியா இருக்கும். சரியா? இது எந்த புள்ளிக்குமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து மழை காலங்கள், குளிர்காலங்களா இருக்குது. இந்த காலங்கள்ல நம்ம LU5 அது 2 கையிலையுமே இருக்குது. சரிங்களா? அதுல எந்த கையில உங்களுக்கு வசதியா இருக்கோ நீங்க பண்ணிக்கலாம். 2லயுமே பண்ணி வைப்போம் அப்படின்னு பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு கையில பண்ணுங்க. தும்மல் ஹெவியா இருக்கு, 2 பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ண வேணாம். ஏதாவது ஒரு கையில பண்ணா போதுமானது. சரிங்களா? ரைட். LU5 அப்படிங்கிற ஒரு புள்ளி. அதே போல சில பேருக்கு மழை காலங்கள்ல வீசிங் வரும், மூச்சு எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், பாரமா இருக்கும். அவங்களும் இந்த LU5 பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப என்ன கேள்வி, சரி நுரையீரல்ல தேங்கின ஒரு விஷயத்த கிட்னிக்கு கடத்தி விட்டாச்சு, ஏன் நுரையீரல் வந்து தேங்குற அளவுக்கு ஆகுது அப்படின்னா நம்ம வந்து உணவு முறைகள்ல செய்யக்கூடிய தவறுகள். சரிங்களா? ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த வகுப்புல பேசுவோம். இப்போதைக்கு இந்த தும்மல் இருக்கிறவங்க இந்த LU5 பாயிண்ட்டை பயன்படுத்தி நிவாரணம் அடைந்து கொள்ளலாம். இந்த புரிதலோடு இன்னைக்கு நம்ம மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? அதே போல இந்த மெடிடேஷன் ஜூம் ஐடி இருக்கு இல்லையா, அது நான் காலையில வேற ஐடியை மாத்தி போட்டேன். நான் எனக்கு தெரியவே இல்லை. நான் என்னடா எவனுமே வரல,
அப்புறம் வந்து அதுவே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. எல்லாம் தூங்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது வேற ஐடியா போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுவுமே வந்து அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. அதனால அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ண கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வெறும் தியானத்துக்கு தயாராகலாம். இறைவழி தியானத்தை தொடங்குவதனுடைய முதல் 3 படிகளை நாம் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. ஆதி மூலத்தவம் செய்யும்போது மட்டும்தான் இந்த 3 படிகள்ல வந்து எக்ஸெப்ஷன் இருக்குது. ஆதி மூலத்தவம் செய்யும் போதும் இதை பண்ணிக்கலாம். ஆனா முறைப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா மற்ற எந்த ஒரு தியான செயல்முறைக்கு முன்னாலும் இறைவழி தியானத்துடைய முதல் 3 படிகளை நாம் அடைய வேண்டும். சரி, கண்களை மூடி இருத்தல், சுகமானது ஒரு இருக்கை நிலையில் அமர்ந்து கொள்ளுதல், கண்களை மூடி இருத்தலின் மீது கவனம், புற சூழல்ல இருந்து அக சூழலுக்குள்ள திரும்பி இருக்கிறோம் அப்படின்றதுக்கான அந்த உணர்வு. அக சூழல் எவ்வளவு முக்கியமான ஒரு சூழல். நம்முடைய மனதை நோக்கி நாம் திரும்புகின்றோம். ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபீலோட தான் நம்ம கண்ணை மூடி உட்கார தொடங்கணும். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானாவில் நீங்கள் அமர்ந்திருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நான் அதிட்டானாவில் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய உடலில் இறுக்கங்கள் எங்கும் இல்லை. முற்றிலும் தளர்வாக நான் அமர்ந்திருக்கின்றேன். அசைவற்ற தன்மையில் நான் என்னை அமர்த்தி இருக்கின்றேன் என்று உங்களுக்கு நீங்களே மனதார சொல்லிக்கொண்டு அதிட்டானாவில் நீங்கள் அமர்ந்து அடுத்து இயல்பாகவே மூச்சின் மீது கவனம் ஏற்பட்டிருக்கும். அதை அப்படியே தொடருங்கள். உள் மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான ஒரு கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்துடன் உணர்வும் இணைந்திருக்க வேண்டும். மூச்சு நமக்கு தரப்படுகிறது, நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மை படைத்த இறைவன் நம்மை மறந்தவனாக இல்லை. ஒவ்வொரு மூச்சையும் நமக்காக அவன் படைத்து நம்மை நோக்கி செலுத்தி கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய கட்டளையை கொண்டு அது முழுமையான விருப்பத்தோடு நமக்குள் புகுந்து நிறைகிறது. இந்த உணர்வு மட்டும் நமக்கு வந்துட்டா இறைவனை மூச்சின் அடிப்படையில் உணர்ந்து கொள்வது என்பது உடல் ரீதியான நன்மைகளுக்கு நமக்கு உதவ முடியும். இறைவன் புறத்திலிருந்து பிரத்யேகமான தன்மையில் இந்த மூச்சின் கருவானது படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இறைவன் நம்மை கவனித்தவனாக இருக்கின்றான். மூச்சு எவ்வளவு நம்மோடு நெருக்கமாக இருக்கிறதோ அதைவிட நெருக்கமாக நம்முடைய படைப்பாளன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வில் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும்.
கவனமும் உணர்வும் சேர்ந்து இருக்கட்டும். ஆனாபானா தியான வழிமுறையில நம்ம உறுதியா இருக்கணும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், இயல்பான கவனம். இடையிடையே எண்ணங்கள் வந்தால் அது மனம் இரண்டின் எழுச்சி, இயக்கம் என்ற புரிதலோடு அதை நாம் நிராகரித்து விட வேண்டும். அது அதன் பாட்டுக்கு அதனுடைய இயக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நிறுத்த முடியாது. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். பாட்டு போட்டு மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டு தியானத்தில் நிலைத்திருக்கும். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான மூச்சோட்டம். ஒவ்வொரு உள்மூச்சை உணரும் போதும் கவனிக்கும் போதும் இது நமக்கு தரப்படுகிறது. இறைவன் நம்மை முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கின்றான். நமக்காக இந்த மூச்சின் கருவை அவன் படைத்தான், புதிதாக படைத்தான், நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வு மிகவும் முக்கியமானது. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீது மட்டுமே கவனம் இருக்கு.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும், உணர்வும் இருக்கட்டும். இயல்பான மூச்சு. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. ஆனாபானா மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா தியான செயல்முறைகளுக்கும் அடிப்படையானது. சும்மா மூஞ்சி கழுவுற மாதிரி அப்பப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஆனாபானால உட்காந்துரும். அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையை நமக்கு தரும். அது எப்படின்னா நம்மளை வந்து ஒரு கான்சியஸாவே மெயின்டைன் பண்றது ஹெல்ப் பண்ணும். அதே போல இன்னைக்கு நம்ம நுரையீரலை பத்தி பேசணும். ஏன் நுரையீரலுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய திறன் என்பதே நம்முடைய நுரையீரலின் ஆரோக்கியத்தை சார்ந்தது. அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல
நம்மளை அரசாங்கங்கள் எப்படிலாம் நடத்தும், என்னென்ன சொல்லுவாங்க, என்னென்ன வைரஸ் என்னமோ வருமோ, அது நமக்கு தெரியாது. இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். இறைவன் நமக்கு படைத்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய உடலை, அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை, மனதை, இதை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு. அதுல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுங்கிறது வந்து எந்த டிசீஸ் பத்தின ஃபியர் நமக்கு இருக்க தேவையில்லை. அது ஒழுங்கா இருந்தா அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு வருதுன்னா, பாடி அதுக்கு முன்னாடி பல ஸ்டெப்ல வந்து அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். முடியலன்ற நேரத்துல தான் அது வெளிப்படுது. சரியா? இப்போ நமக்கு 1000 பிரச்சனைகள் வந்து எழுந்திருக்கலாம். அது எழுந்த நிலையிலேயே நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதை அங்கேயே சரி பண்ணிடுது. இந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு நிலையில தான் அது வெளிப்படுது. அப்போ நோய் எதிர்ப்பு திறன் வந்து உறுதியா இருக்க நம்ம எதையுமே பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதுதான் நமக்கான டாக்டர். தடுக்கக்கூடிய வேலையும் குணப்படுத்தக்கூடிய வேலையும் நோய் எதிர்ப்பு திறன் தான் செய்யும். நோய் எதிர்ப்பு திறன் என்பது நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை சார்ந்தது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளும். LU5 என்ற அக்குபஞ்சர் புள்ளி இந்த நீர்த்தன்மையின் அடிப்படையில தும்மல் வரும்போது பண்றதுக்கு நம்ம பண்றோம். நுரையீரலை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரே புள்ளி SP5. அதனால மழை காலம் குளிர்காலம்லாம் வந்துட்டா நம்ம வந்து வாரத்துல 2 நாளோ 3 நாளோ SP5ல நம்ம அழுத்தம் கொடுத்துக்கணும். முக்கியமா நம்ம குழந்தைங்களுக்கு. ஏன்னா நமக்கு காய்ச்சலோ சளியை பிடிக்கும் போது நம்மளால பொறுமையா இருக்க முடியும். குழந்தைங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்மளே கொஞ்சம் இறங்கிடுவோம். அதனால அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கலி நீங்க வந்து ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா, போயிட்டு SP5ல அழுத்தம் கொடுத்துட்டு அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்தில் படுத்து இந்த ஒரு விஷயத்த வழக்கமா வச்சுக்கோங்க. அதே போல குழந்தைங்களுக்கு நுரையீரலை பாதுகாத்துக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமானது இனிப்பு தவிர்க்கப்பட வேண்டும். எந்த இனிப்பு கொடுக்காதீங்க. இனிப்பு தேவைப்படுதா, பழங்கள் சாப்பிடலாம், நட்ஸு டேட்ஸு சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம், தேங்காயில ஒரு இனிப்பு இருக்கும் அதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சுகர் கேன் ஜூஸ் குடிக்கலாம். இதெல்லாம் தான் பிரதான இனிப்புகள். அதுக்கப்புறம் ஏதாவது இனிப்பு தேவைன்னா கருப்பட்டி, அக்கேஷனலி, நாட் ஆன் ரெகுலர் பேசிஸ். ஸோ இனிப்புல நம்ம கவனமா இருந்துட்டாலே கபம் உருவாகிறது தவிர்க்கப்பட்டு. காய்ச்சல் வந்து வர்றதுக்கு காரணமே ஒரு அளவுக்கு அதிகமான தன்மையில கபம் சேரும்போது அதை எரிக்கிறதுக்கு தான் காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சலுடைய அந்த டெம்பரேச்சர் ஹைக்குமே அந்த கபத்தினுடைய செறிவை சார்ந்துதான் அமைகிறது. அப்போ கப தேக்கத்தை நாம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நமக்கு காய்ச்சல் ஏற்படுத்தாமலே உடம்போட எதிர்ப்பு சக்தி ஆரம்ப நிலையிலேயே அதை கிளியர் பண்ணிடும். இப்ப காய்ச்சலுங்கிறது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு திடீர்னு ஒரு நாள் வரும், உடம்பு சூடா இருக்கும், 100 101 போகும், இதுதான் காய்ச்சல் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தற்காலிக காய்ச்சல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் சூடு இருக்கும், நமக்கு அது தெரியாது. அந்த நேரத்துல லேசா ஒரு சோர்வு இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடும். அவ்வளவுதான், அந்த சோர்வு சரியா போயிடும். இத பண்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தயாரா இருக்கிற நிலையில நமக்கு எந்த கம்ப்ளைண்ட் வராது. அப்பப்ப எப்பயாவது லேசான சோர்வு, லேசான பசியின்மை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலகீனப்படுத்திக்கும் போது அந்த கழிவுகள் தேங்கி 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 ஒரு கட்டத்துல பெருசா நோய் எதிர்ப்பு சக்தி வெளிப்பட்டு காய்ச்சலை ஒரு தீவிரமாக வெளிப்படுத்த வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்துக்கு போகும். அதனால எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் நுரையீரல், மண்ணீரல். அதனாலதான் SP5ங்கிற புள்ளியை சொன்னேன். SP5 வந்து முதல்ல மண்ணீரலுக்கான பெனிஃபிட்டை தரக்கூடிய தன்மையில தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் நுரையீரலுக்கான பெனிஃபிட்டை தரக்கூடிய புள்ளியா வேலை செய்யும். இந்த ஒரே புள்ளியே இந்த டியூவல் பர்பஸை செஞ்சிடும். அதனால SP5 வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி. ஜீரண ஆரோக்கியத்துக்கும் சரி, சுவாச ஆரோக்கியத்துக்கும் சரி, கபம் சேராம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நோய் எதிர்ப்பு திறனை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஸோ SP5 வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அழுத்தம் கொடுக்குற டெக்னிக்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வகுப்பினுடைய வீடியோவை கூட உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த LU5 ரொம்ப முக்கியமான புள்ளி, SP5 அதை விட ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். நீங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மில்க் கன்சப்ஷன் வந்து வேண்டாம். கபம் இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்க பாலை தொடாதீங்க, பால்ன்ற வார்த்தையை கூட உச்சரிக்காதீங்க. சரியா? உங்களுக்கு வந்து
பால் அப்படிங்கிறது வந்து தடுக்கப்பட்டது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரி, டீ குடிக்கணும்னு தோணுதா, பிளாக் டீ குடிங்க, பிளாக் காஃபி குடிங்க, சுக்கு காஃபி குடிங்க. வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயத்தை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. நிறைய ஹெர்பல் டீ எல்லாம் இருக்குல்ல, நிறைய ஹெர்பல் டீ எல்லாம் வந்துருச்சு. இந்த சாய் கிங்ஸ்னு ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு போனீங்கன்னா ஹெர்பல் டீயா வச்சிருப்பாங்க. அது நம்மளே பண்ணலாம், ஒன்றும் கிடையாது. என்ன டீன்றது என்ன, ஒரு ஐட்டத்தை வாங்கி கொதிக்க வச்சு குடிக்கிறது தானே. சரி, நம்ம ஊர்ல கிடைக்காத ஹெர்பல்ஸா எங்கேயும் கிடைச்சிட போகுது. அதனால ஹெர்பல் டீ, ஏன்னா இந்த மழை காலங்கள்ல குளிர்காலங்கள்ல நமக்கு சூடாக ஏதாவது குடிக்கணும்னு தோணும்ல, அதை நீங்க வந்து பண்ணி வச்சு குடிச்சுக்கலாம். சுக்கு காஃபி பெஸ்ட். அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸுக்கும் சிறந்தது. அதே போல நம்ம நுரையீரல்ல வந்து தேங்கி இருக்கக்கூடிய அதீதமான அந்த குளிர்ச்ச வந்து குளிர் சக்தியை வந்து அப்படியே ஒரு வார்ம் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்குக்கு இருக்குது. மல்லி வந்து இன்னும் கூட ஸ்பெஷலான ஒரு விஷயம். அதனால இந்த மாதிரியான சூடான விஷயங்கள் குடிச்சு நீங்க பழகிக்கங்க. எதுவுமே இல்லையா, சுடுதண்ணி கூட போதுமானது. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து 1/4 ஸ்பூன் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லது. நமக்கு என்னன்னா சூடா குடிக்கணும், அவ்வளவுதான். அது அந்த காஃபி டீங்கிற டேஸ்ட்டுக்கு நம்ம பழகி வச்சிட்டோமா, அப்படியே நம்ம இதாகிடும். அது ஒரு கல்ச்சரா மாத்திட்டாங்க இப்போ. டீ வந்து ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு. டீ நல்லது ஆக்சுவலி. டீ வந்து ஒரு ஹெர்பல் தானே, நல்லதுதான். அதை பால்ல கலந்து குடிக்கிறது தான் பிரச்சனையா. அதுவும் காலையில குடிக்கிறது இன்னும் அதை விட பெரிய பிரச்சனை. நீங்க சாயங்காலம் கூட எனக்கு டீயே குடிக்காம இருக்க முடியாதுங்க, செத்துருவேன், அந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்கன்னா சாயங்காலம் வேணா வாரத்துல 1 நாள் 2 நாள் குடிச்சுக்கோங்க, சரியா? ஆனா தயவு செஞ்சு காலையில குடிச்சிடாது. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இந்த சளி காய்ச்சல் அப்படிங்கிறதுல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அது வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, சார் 2 நாளுக்கு அப்புறம் எப்படி சார் வீட்லயே இருக்கிறது, மாத்திரை போட்டுக்கிறாங்க. அந்த மாத்திரை போடுறதுல இருந்து தான் பிரச்சனை தொடங்குது. அடுத்து கண்டிப்பா வீட்டுல இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை நோக்கி தான் பாடி வந்து நகர்ந்து போகும். அதனால ஆரம்ப நோய்களான இந்த சளியையும் காய்ச்சலையுமே நம்ம வந்து கன்சிஸ்டண்டா அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா சுகமா நம்ம இருக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாளை காலை 6 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.